ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்க்கு தான் நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா பிராட்னோன்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பிராட்னோ வந்தாச்சு. நாங்கள் மெட்ரோவில் ஏறி பிராட்னோ வந்துட்டோங்க. இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து நிறைய ஷோரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் மெட்ரோவில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இந்த சிக்னலை க்ராஸ் பண்ணி போய் நாங்கள் ஒரு பஸ்ஸில் போனோம். பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து செகண்ட் ஸ்டாப்பில் அந்த ஷாப் வந்துடும். பஸ்ஸு ட்ராமு எல்லாமே இந்த ஊரில் ஈஸிங்க. பட் என்னென்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும் இறங்கி. பாருங்கள், இப்போ ஃபேக்ட்ரி அவுட்லெட் இதாங்க. அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு வந்தாச்சு. இந்த கடை வந்து ரொம்ப லென்த்து, நிறைய ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய என்ன சொல்கிறது, பிராண்டட் ஐட்டம்ஸ் ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஷாப்பு. ரைட் சைட் ஃபுல்லாமே ஸ்நாக்ஸ், அந்த ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரி கெபாபு அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுதான் இந்த கடை எல்லாமே இருக்கா. மொத்தம் வந்து 104 கடை இருக்குங்க இது உள்ள. இதுக்குள்ளே ஃபேக்ட்ரி அவுட்லெட்குள்ளே எடுத்தோடனே ரோஸ்மேனு. இந்த ஒரு ரோஸ்மேன் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கடை தான் அது. ரோஸ்மேன், ஹெபே அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கடை. எல்லாமே கிடைக்கும் அங்கே. ஷாம்பூ அந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அங்கே. ஃபுல்லாமே வந்து பியூட்டி ஷாப்ஸ் அங்கே. அப்படியே நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகலாம். நிறைய ட்ரெஸ் கடை, அப்புறம் ட்ராலி கடை, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் கடை இந்த மாதிரி தான் இருந்தது இங்கே நான் பார்த்த வரைக்கும். டாமி ஹில்ஃபிகரா, அதுவும் ட்ரெஸ் ஷாப் தான். இந்த சைடு அந்த சைடு இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் ஒரு பாதிக்கு பாதி வந்து ட்ரெஸ் கடை தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச எதனா பிராண்ட் நேம்ஸ் வருதான்னு பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ காஃபி, இந்த காஃபி கடையாண்ட போனோடனே செம்ம காஃபி வாசனைங்க, சூப்பராக இருந்தது. இந்த ஊரில் காஃபீஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். சின்னியா பாருங்கள், ட்ராலிஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே இந்த கடையில். கிளாக்ஸ் அவுட்லெட் அப்படி போட்டிருக்காங்க. அங்கங்கே சீட்டிங்கும் இருக்குது, ஷோஃபா அந்த மாதிரிலாம் வச்சு இருக்குது. நம்ம ஷாப்பிங் பண்ணி ரெஸ்ட் எடுத்து ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம பெருசு, செம்ம நீட்டு. இது வந்து எம்பிக்னு ஒரு கடை. இது வந்து கிட்ஸ்க்கு புக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. வல்கானன்னு ஒரு கடை இருக்குது, அதுவும் வந்து ட்ரெஸ் ஷாப் தான். ஒன்லின்னு ஒரு கடை, இதுவும் வந்து ட்ரெஸ் ஷாப் தான். அங்கங்கே இங்கெல்லாம் வந்து வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க, ஜூஸ்க்கு, காஃபிக்கு அந்த மாதிரிலாம். நீங்கள் அப்படியே காயின் இன்சர்ட் பண்ணி அப்படியே இது பண்ணுற மாதிரி தான். அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி டேப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லைஃப் ஸ்டைலர்ஸ் அப்படின்னு ஸ்டைல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த போயிட்டே இருக்கணும். நாங்கள் ஜாக் அண்ட் ஜோன்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நிறைய இங்கே பாருங்கள், இந்த ட்ராலி கடை தான் பாருங்கள். ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்குது, மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது வந்து ஸ்பெக்ஸ் ஷாப்பு, ஃபேமிலி ஆப்டிக்ஸ்னு. அடிடாஸ் இருந்தது அங்கே. அடிடாஸ் ஷாப் பார்த்தேன் நான். அப்புறம் ட்ராவல் பிளானட் .pl போலாண்ட், அதான் பிஎல்னு போட்டிருக்காங்க. அங்கே வந்து இந்த ட்ராவல் என்னது பேக்கேஜ் மாதிரி இருக்க, டூர் பேக்கேஜ் அதெல்லாம் இருந்தது. இது வந்து ஃப்ளிப்போன்னு ஒரு கடை. இங்கே ஸ்லிப்பர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்லிப்பர், ஷூ, ஹேண்ட்பேகு அந்த மாதிரிலாம் இருந்தது ஃப்ளிப்போவில். இதான் ஃப்ளிப்போ பாருங்கள். ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நைக் இருந்தது. அங்கங்கே சீட்டிங் போட்டு எல்லாம் அங்கங்கே இருக்காங்க. பாருங்கள், அந்த ஷூஸ்லாமும் ரொம்ப காஸ்ட்லி. ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் ஃப்ளிப்போவில் பார்த்தேன் நான். அப்புறம் வாட்சஸும் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. குழந்தைங்க வாட்ச் நம்ம ஊரில் வாங்கினோன்னா கிட்ஸ் வாட்ச் 150, 200 அந்த மாதிரி வரும். நார்மல் வாட்ச், பேசிக் வாட்ச். இங்கே அதுவே வந்து ஸ்டாப் வந்து பிளாஸ்டிக் ஸ்டாப் இருக்கிறதே வந்து 1000, 1500 சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஊர் ஜுவல்லரிஸு பாருங்கள். இதெல்லாம் வந்து கோல்டுன்னு சொல்கிறாங்க. பட் கோல்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப தின்னாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டி ஸ்டெட்டு, குட்டி குட்டி செயினு, அது மாதிரி ரிங்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து 2700 ஜ்லாட்டி அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஜ்லாட்டியில் போட்டிருக்காங்க.
பட் டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப தின்னாக இருந்தது செயின்ஸ்லாம். டைவர்ஸ் இங்கேயும் இதுவும் வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் தான். அப்படியே நீட்டுக்கும் இருந்ததுங்க ட்ரெஸ்ஸு கடை. அது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே போய் எண்டுக்கு வந்துட்டோம்னா மெயின் இது அந்த என்ட்ரன்ஸ் ஆண்ட வந்துடுவோம். லைனாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இதுவும் வந்து ஒரு வாட்ச் ஷோரூம் தான். இது வந்து ஒரு ஜுவல் கடை. எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. காசரா எஸ் இப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து எஸ்ன்றது ஜுவல் ஷாப்பு. அப்புறம் கெஸ்ஸுன்னு இருந்தது. ஈசா ட்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தது. இது ஒரு கடையில் தாங்க நான் உள்ளே போனேன். ஏன்னா டேஃபல் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதனால் உள்ளே போனேன். எவ்வளோ போட்டிருக்காங்க என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. பேன்ஸு சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த மிக்ஸி வந்து 299 ஸ்லாட்டியாம். மிக்ஸி கிடையாது ஆக்சுவலாக, அது வந்து ஜூஸரு. அப்புறம் ப்ரெட் டோஸ்டர் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கேக் பேக் டின்ஸு அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த இது சொல்லுவாங்க டைசன் அந்த விஸ்க். இதெல்லாம் பாருங்கள் விஸ்க்கு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஏதோ 2+1 அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த காஃபி ஃபில்டர் வந்து 54 ஸ்லாட்டியாங்க. அதுவே வந்து 1080 அந்த ரேஞ்சில் வந்துடும். இங்கே எல்லாமே காஸ்ட்லி. சில்வர் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்களும். குலிக் இது வந்து ஸ்லிப்பர் கடை. குலிக் அப்படின்னு இருக்கு பேர். சன்செட் சூட்ஸ் ட்ரெஸ் ஷாப் தாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. ட்ரெஸ் கடை தான் இங்கே. கெஸ்ஸுன்னு ஒரு ஷாப் இருக்குது. பூமா இருக்குது. வெஸ்டர்ஸா இது வந்து கோட் சூட் அந்த மாதிரி கடை ஷாப்பு. பூமா ஷோரூம் பார்த்தேன் நான். அப்புறம் லீ கூப்பர் அப்படின்னு ஒரு கடை ஷாப்பு. போஷ் இங்கே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. செராமிக்ஸு அந்த மாதிரி இருக்குது இந்த ஷாப்பில். இங்கே வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த பரமபதம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இது ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் அது இருக்குது. அப்புறம் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக கேம்ஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு டயர்டாக இருப்பாங்களே அவங்களாம் விளையாடுறதுக்கு. பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஷாப்பிங்கும் பண்ணலாம் ஈஸியாக. பெரிய பசங்கன்னா விட்டுட்டு போய் ஷாப்பிங்கும் பண்ணலாம். இங்கே வந்து நான் இன்னொரு ஷாப் எஸ்எம்ஒய்க்கு ஒரு ஷாப்புக்கு வந்தேன். அங்கே வந்து ஃபுல்லாக டாய்ஸ், எக்கச்சக்க டாய்ஸு. அந்த கடை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ டாய்ஸு. நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. இங்கே கிட்டார்ஸு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிறது, பாய்ஸ்க்கெலாம் வந்து இந்த காரு ஏரோப்ளைன் அந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருந்தது. கேர்ள்ஸ்க்குலாம் இந்த சாஃப்ட் டாய்ஸு, மிக்கி மவுஸு, அப்புறம் வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது வந்து டாம் அண்ட் ஜெரி கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த குஷி டாய்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. குஷன் டாய் அவுல் பாருங்கள் எப்படி இருக்குது. லயனு குட்டி குட்டியாக நல்லா இருந்தது. ஸ்டார் ஃபிஷ்ஷு. இதுதான் அந்த கடை. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே ட்ரெஸ்ஸும் இருந்தது, டாய்ஸும் இருந்தது. எஸ்எம்ஒய்கே தான். இது வந்து மோஸ்ட்லி எல்லா மால்ஸ்லேயும் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லா கடையும் பார்த்தோமான்னு தெரியல, பட் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you soon.